இன்னைக்கு எத்தனை பேர் லைவ் பாத்தீங்க அப்படின்னு தெரியல. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். விசித்ரா அண்ட் அர்ச்சனா இவங்க 2 பேத்துக்குமே நிறைய ஹை மொமெண்ட்ஸ் லைவ்ல இருந்தது. அதாவது அவங்கள பாசிட்டிவா வெளியில காமிக்கக்கூடிய நிறைய மொமெண்ட்ஸ் வந்து லைவ்ல இருந்தது. எபிசோட் கட் பண்ணும்போது அது எதையுமே போட மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து அர்ச்சனாக்கு வந்து கிளாப்ஸே போடல இல்லையா? அதனால அதெல்லாம் வராது அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே அது எல்லாத்தையுமே எபிசோட்ல காமிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா வேற ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. அதுதான் செம கடுப்பாயிடுச்சு. ஆக்சுவலா உள்ள வந்த எல்லாருமே மாயாவை பயங்கரமா ரோஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி விக்ரமோட அப்பாலாம் வச்சு செஞ்சாரு. அது ஒண்ணு கூட எபிசோட்ல வர மாதிரி காமிக்கல. அப்படியே கட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் லைவ் பார்த்தவங்க அதை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னைக்கு எபிசோட்ல அர்ச்சனா அப்பா பண்ண சம்பவம் எல்லாத்தையும் அப்படியே போட்டாங்க. அது எல்லாத்தையும் அப்படியே ஒன்னா கலந்து கட்டி ஒரே வீடியோல பாத்திரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதை நீங்க பண்ணா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப நான் டைரக்டா சம்பவங்களுக்குள்ள போறேன். முதல்ல எடுத்த உடனே பிக் பாஸ் தான் அவரோட சம்பவத்தை ஆரம்பிக்கிறாரு. தம்பிகளா இன்னைக்கு ஃப்ரீஸ் டாஸ்க் இருக்கு அப்படிங்கறத சிம்பாலிக்கா சொல்லிட்டாப்ல. எல்லாருக்கும் ஃப்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையும் ஒரு 10 செகண்ட் அப்படியே நிக்க வச்சு அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஃப்ரீஸ் டாஸ்க் இந்த வாரம் வரப்போகுது. உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இந்த வாரம் ஃபுல்லா வந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்த ஒரு நபர் நாளைக்கு வரமாட்டாங்க. மேபி உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய இன்னொரு நபர் நாளைக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் ஃபுல்லா இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே குஷி ஆயிட்டாங்க. சோ இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே தான் மணி ரவினா பயந்து போய் கிடப்பாங்க. ஐயோ யார் வந்தா என்ன சொல்ல போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சைடு பயமா இருக்கு. அதுக்கு அடுத்து எடுத்த உடனே பாட்டை போட்டு மொத ஆளை உள்ள விட்டாங்க. பூர்ணிமா பொண்ணு அப்பதான் சாப்பிட போச்சு. டக்குன்னு பாட்டை போட்டு ஒரு ஆளை உள்ள விட்டா வந்தது பூர்ணிமாவோட அம்மா. இவங்களும் பார்த்த உடனே எமோஷனல் ஆகி பயங்கரமா அழுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் பூர்ணிமா செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க அம்மா தான் இந்த இடத்துல பயங்கரமா அழுதுட்டாங்க. நான் கூட இவங்க செம கோவமா உள்ள வருவாங்க, மாயாவை வச்சு செய்வாங்க அப்படின்லாம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைச்சேன். ஆனா ரீசெண்டா அவங்க கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது இவங்க மாயாவை பெருசா திட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அதுக்கேத்த மாதிரி தான் உள்ள வந்தாங்க. அவங்க பொண்ணு கிட்ட என்ன பேசணுமோ அது எல்லாத்தையும் பேசிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விசித்ராவை போய் கட்டி பிடிச்சு, நீங்க என் பொண்ணுக்காக நிறைய இடத்துல நின்று இருக்கீங்க, பட் அவ உங்ககிட்ட ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவ்வளவுதான், பூர்ணிமாவோட மூஞ்சி சொண்டக்கா மாதிரி போயிடுச்சு. அடுத்து அர்ச்சனா பொண்ணு அப்பதான் மேக்கப் பாதி போட்டு வெளில வரும். அர்ச்சனா என் தங்கம் அப்படிங்கிற மாதிரி போய் கட்டி பிடிச்சாங்க. பூர்ணிமா டோட்டலா காலி இந்த இடத்துல. என்னடா நம்ம அம்மா நம்மள கட்டி பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு போய் கட்டி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செம காண்டாயிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பூர்ணிமா அம்மா அந்த இடத்த ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இருக்கு. வந்த உடனே எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு எல்லாம் போட்டு உடைக்காம எதை சொல்லணுமோ அதை க்ளூ மாதிரி தான் கொடுத்துட்டு போனாங்க. அதை பூர்ணிமாவும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் உண்மை. முதல்ல விசித்ரா அர்ச்சனா இவங்க 2 பேர்த்துக்கிட்ட பேசிட்டு அங்க இருக்க எல்லாரையும் ஓரளவுக்கு ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பூர்ணிமா அண்ட் மாயா கிட்ட பேச வந்தாங்க. ஆக்சுவலி மாயாவை முன்னாடியே கட்டி பிடிச்சிருப்பாங்க. நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இவங்களோட ஸ்பீச்சே ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில உட்காந்து குரூப்பா பேச ஆரம்பிக்கும் போதுதான் மாயா, அம்மா இந்த வீட்டுல ஒரு சம்பவம் இருக்கு, நீங்க போகும்போது என்னையும் உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அலர்னாங்கன்னா பாத்துக்கங்களேன். அப்படிலாம் நீ வரக்கூடாது கண்ணா, தைரியமா நின்னு கெத்தா விளாடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம எல்லாருமே நல்லா விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் 19 ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. இதுல வேற விஷ்ணுவை பார்த்து விஷ்ணுவும் பூர்ணிமாவும் சண்டை போட்டுக்கிறது வீட்டுல இந்த பொண்ணு அவன் அண்ணன் கூட சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஷ்ணு உனக்கு அண்ணன் தான் அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டாங்க. விஷ்ணுவோட லிட்டில் ஹார்ட் அப்படியே துண்டு துண்டா செதறிச்சுன்னா பாத்துக்கங்களேன். உடனே இதை வச்சு எல்லாரும் கலாய்க்கவும் செஞ்சாங்க. அது வேற விஷயம். அப்புறம் விஷ்ணு ஒரு கேள்வி கேட்டாப்ல, உங்க பொண்ணு எப்பயுமே வீட்டுல இப்படிதான் பேசிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்க, பேசுவா தம்பி, ஆனா இந்த அளவுக்கு நீட்டி வலிச்செல்லாம் பேச மாட்டா, இங்கதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு ஒரு புல்லட் பாயிண்ட் அப்படியே இறங்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல பூர்ணிமா அம்மாவை ஒரு விஷயத்துல பாராட்டலாம். இவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா மாயாவோட கேம டோட்டலா டெமாலிஷ் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணல. மாயாவையும் தட்டி கொடுத்து 2 பேத்தையும் ஒன்னா நிக்க வச்சுதான் அட்வைஸ் பண்ணாங்க. அது பின்னாடி வரும், அது அப்புறம் சொல்றேன். இதுக்கு அடுத்து அவங்க பொண்ணை மட்டும் தனியா ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கடந்த 2 வாரம் சூப்பரா இருக்கு, அதே மாதிரியே விளையாடு, அப்புறம் ரொம்ப பேசாத, காது வலிக்குது, எரிச்சலா இருக்கு, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ, அப்புறம் நீ இந்த ஷோக்கு எதுக்கு வந்த, உன்னோட டேலண்ட காமிக்கு தானே வந்த, அந்த முத்தழகு கேட்டாலும் நீ ஒண்ணுமே பண்ணல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு, நீ தான் எவ்வளவு கண்டென்ட் பண்ணிருக்க, உன்னோட வீடியோஸ்லாம் எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, பட் இங்க வந்து நீ ஒண்ணுமே பண்ணலையே, உன்னோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வேல்யூபிளான அட்வைஸ் சொன்னாங்க. அதாவது கடைசி 2 வாரம் தான் ஒழுங்கா ஆடுற, அதே மாதிரி ஆடு அப்படின்னு சொல்லும்போது பூர்ணிமாக்கு புரிஞ்சிருச்சு, அப்ப இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் டோட்டல் சொதப்பல் தான் அப்படின்ட்டு. இப்பதான் அவங்களுக்கு விஷ்ணு முன்னாடி சொன்ன அட்வைஸ்லாம் லேசா ஞாபகம் வரும். அதுக்கான எஃபெக்ட் எங்க தெரியுமா தெரியும், எல்லாரும் போனதுக்கு அப்புறம் விஷ்ணுவை உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறம் மாயாவையும் பார்த்து நீ நல்லா டான்ஸ் ஆடணுமா, உன்னோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது, நாங்கெல்லாம் பார்த்து பயங்கரமா சிரிச்சோம் அப்படிங்கிற மாதிரி மாயாவை பார்த்து ஒரு சின்ன பாராட்டிட்டு நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மாயா இப்பதான் கொஞ்சம் அந்த இடத்துல சைலண்ட் ஆனாங்க. அப்பா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்து திரும்பவும் டக்குன்னு அடுத்த ஆள உள்ள இறக்கலாம் பாடுறா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சாங்க போட்டு ஒரு ஆளை உள்ள இறக்கலாம் அப்படின்னு பார்த்தா பூர்ணிமா வந்து அவங்க வீட்டுல இருக்க யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதாவது அவங்க அம்மா இல்லாம அண்ணனோ அந்த மாதிரி யாராவது வருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. பட்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல உள்ள வந்தது அர்ச்சனாவுடைய அம்மா அப்பாவும். அர்ச்சனா நேத்துல இருந்து அவங்க அப்பாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. சோ அவங்க அப்பா அம்மாவை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுது அவங்க அப்பாவுடைய சட்டையெல்லாம் கரையாக்கி ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்களும் வீட்டுக்குள்ள வந்த உடனே பொறுமையா தான் உட்கார்ந்தாங்க. இதுல வேற அர்ச்சனாவுடைய அப்பா வந்து தமிழ் வாத்தியாராம். செம கோவத்துல தான் உள்ள வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். உள்ள வந்து வணக்கத்தை போட்டு உட்கார்ந்த உடனே விசித்ராவை பார்த்து கையெடுத்து ஒரு கும்பிடு. என் பொண்ணுக்காக நீங்க கூட நின்னீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் அவ அந்த பொம்மை டாஸ்க்ல உங்களை தப்பா பேசியிருக்க கூடாது. மேபி நல்லது சொல்லியிருக்கணும். நான் கூட அதான் முதல்லயே சொன்னேன். அதுதான் அவளுக்கு கெட்டதா போயிடுச்சு. அதுக்காக மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணை அதுக்கு முந்தின வாரங்கள்ல காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. விசித்ராக்கு இந்த இடத்துல ஒரு ஹை பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இதை கேட்ட உடனேவே இந்த இடத்துல மாயா பூர்ணிமா ஆஃப். ஏன்னா மாயா கேப்டனா இருக்க வீக்ல தான் அர்ச்சனா ஓவரா தாக்கினாங்க. அந்த இடத்துல விசித்ரா தான் ஸ்டாண்ட் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க அப்படிங்கிறது இவங்க 2 பேத்துக்குமே புரிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி மரண பீதியில இருந்தாங்க. ஆனா இவங்க 2 பேத்தையும் அந்த இடத்துல பூர்ணிமாவோட அம்மா ரொம்பவே நல்லா கன்சோல் பண்ணாங்க. ஒண்ணும் இல்ல கண்ணுங்களா, பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு இவங்க பேசிஃபை பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் அர்ச்சனாவுடைய அப்பாவுடைய சம்பவங்கள் ஆரம்பிச்சது. டைட்டில் வின்னர் இந்த மாதிரி சம்பவம் பண்ணதை நாமளே மறந்து போயிருப்போம். ஆனா அவங்க அப்பா அம்மா தெளிவா பாத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்பா, என் பொண்ணுக்கும் விசித்ராமாக்கும் அந்த பெருக்கிறப்போ ஒரு இடத்துல சண்டை ஆயிடுச்சு. என் பொண்ணு பாட்டுக்கு உள்ள போய் அழுதுகிட்டே பெருக்கிட்டு இருக்கா. நீ வந்து ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவ அழுதுகிட்டு இருக்கா, நீ அக்ஷயா பொண்ணு பின்னாடி நின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு போடு. விக்ரம் அண்ணே அது ஏதோ தெரியாம காமெடியா பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சமாளிக்க பார்த்தாப்ல. இல்லப்பா, ஒருத்தங்க அழுவும் போது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல விக்ரம் டோட்டலா இந்த இடத்துல ஆஃப். இதுக்கு நடுவுல எல்லாரையும் உட்கார வச்சு 19 ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாப்ல. நீங்க அந்த 10 வாரத்தை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி கேம் விளையாடி இருக்க தேவையில்ல, அவ்வளவு இறங்கி போயிலாம் விளையாட தேவையில்ல, கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த 19 சொன்னாப்ல. மாயா பூர்ணிமாக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை பேசி முடிச்ச உடனே நிக்சன் பைப்ல காஃபி மாதிரி எதையோ எடுத்து வந்து கொடுத்துருப்பாப்ல. தம்பி வாங்க, அடுத்த கோட்டை உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நிக்சனை பிடிச்சி புழக ஆரம்பிச்சாரு. நிக்சன் ஆல்ரெடி டோட்டல் ஆஃப் தான். ஏன்னா சொறி விரும்பும் அப்படின்லாம் சொல்லி இருந்தார் இல்லையா, அந்த பயம் இருக்கதான் செய்யும். சோ வந்து உட்கார்ந்த உடனே, தம்பி கோவம் தான் உன்னுடைய முதல் எதிரி. இந்த வீட்டுக்குள்ள நீ இத்தனை நாள் இருந்திருக்க, ஒரு 50 பாட்டை பாடி இருந்தா அப்படின்னா எவ்வளவு ரீச் கிடைச்சிருக்கும். பட் அதை நீ பண்ணவே இல்லையே. அதுவும் இல்லாம கோவத்துல நிறைய வார்த்தை வர்ற அப்படின்னு சொன்ன உடனே நிக்சன் அலன்டாப்ல. ஆனா இவர் வந்து அந்த சொறி விடுவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தையை பத்தி பேசல, அந்த கள்ளிப்பால் மேட்டரை பத்தி பேசிட்டாப்ல. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பான வார்த்தை, அப்படி சொல்லவே சொல்லாது அப்படின்னு சொல்ல, ஐயா நான் எப்ப சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நிக்சன் பதர்னாப்ல. அப்புறம் தினேஷ் டே ஏதாவது கோவத்துல சொல்லிருப்ப, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி கூல் பண்ணி விட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் இது ஓவராலா முடிஞ்சது. எல்லாத்தையும் அழகா பாயிண்ட் பை பாயிண்ட் எடுத்து வச்சு எல்லாரையும் சதிச்சு விட்டாப்ல. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல மாயா எல்லாம் பூர்ணிமாவோட அப்பா அம்மா காலில் விழுந்திருப்பாங்க. ஐயா மன்னிச்சிருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி அதை எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மாயாக்கு அகேன்ஸ்டா நடந்த சில விஷயங்களை எபிசோட்ல இருந்து கட் பண்ணிட்டாங்க. அதுவுமே இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. அர்ச்சனாவுடைய அப்பா இந்த இடத்துல அர்ச்சனா உட்கார வச்சு அவங்க பண்ண தப்பையும் சொன்னாப்ல. நீ நல்லா தான் விளையாடிட்டு இருக்க, சின்ன சின்ன தப்பு பண்ற, அந்த ஒரு வாரம் விசித்ராவை நீ எதிர்த்தது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீ அவங்களை அகேன்ஸ்டா போக கூடாது. அப்படி போன அப்படின்னா அது உனக்கு நெகட்டிவா தான் போகும், அதை பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாப்ல. அப்புறம் அந்த விக்ரம் கூட காஃபிக்காக எல்லாம் நீ சண்டை போட்டுக்க கூடாது, மாயாக்கு ஹெல்ப் பண்ணா உனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறதுக்காக நீ சண்டை போட்ட, பட் அது ரொம்ப தப்பா தான் வெளில வந்தது. அதனால அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ற தப்பையும் அழகா சொல்லி தான் உட்கார வச்சாரு. ஆனா வந்த உடனே நிக்சன் மாயா பூர்ணிமா 3 பேத்தையும் பொலண்டாருன்னா பாத்துக்கங்களேன். ஆனா இந்த இடத்துல அர்ச்சனாவுடைய அம்மாவையும் பாராட்டி ஆகணும். அர்ச்சனா அம்மா பூர்ணிமா அம்மா இவங்க 2 பேருமே மாயாவை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, நீங்க ஃபீல் எல்லாம் பண்ணாதீங்க, கேம் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது, பட் ஒரு மீட்டரை தாண்டி விளையாடாதீங்க அப்படிங்கறத அழகா பார்த்து சொன்னாங்க. அந்த வகையில இவங்க 2 பேத்தையுமே பாராட்டலாம். இன்ஃபேக்ட் மாயாக்கு ஜுரமே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அர்ச்சனா அம்மா தொடும்போது சொல்லியிருப்பாங்க, என்னமா உடம்பெல்லாம் சுடுது அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவங்க 2 பேருமே நல்லாவே இந்த இடத்துல மாயாவை ஓரளவுக்கு தேத்தினாங்க. இன்னைக்கு இவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு மேல மாயா இந்த கேம் விளையாடியே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிருக்கலாம். சிவானி அம்மா பண்ண சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல 10% பண்ணியிருந்தா கூட மாயா பூர்ணிமா இன்னைக்கு டோட்டலா காலியா இருப்பாங்க. பட் அதை பண்ணல, அதுக்காக இவங்களை பாராட்டலாம். ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்தையும் 19 சொன்னாங்க. இதுக்கு அடுத்து திரும்பவும் அடுத்த பாட்டை போட்டு 3வது ஆள உள்ள இறக்குறான் பாடுறா அப்படிங்கிற மாதிரி விக்ரமுடைய அம்மா அப்பாவை உள்ள இறக்கி விட்டாங்க. ஆனா இந்த இடத்துல விக்ரமுடைய அம்மா அப்பா நிறைய சம்பவம் பண்ணிருப்பாங்க. எஸ்பெஷலி அவங்க அப்பா எல்லாம் மாயாவை வச்சு செஞ்சாருன்னா பாத்துக்கங்களேன், இது பிக் பாஸா மாயா பாஸா அப்படிங்கிற லெவலுக்கு அவரே கேட்டிருப்பாரு. பட் அது எல்லாத்தையும் எபிசோட்ல தூக்கிட்டாங்க. லைவ் பாத்துருந்தீங்க அப்படின்னா அந்த சம்பவம் எல்லாம் வேற லெவல்ல இருந்திருக்கும். எந்த லெவலுக்கு இருந்தது அப்படின்னா, ஐயா விக்ரம வெளியில எடுத்துருங்க, அவங்க அப்பாவை உள்ள வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தக்லீஃப் காமிச்சாப்ல. பட் அது எல்லாத்தையும் டோட்டலா எடிட் பண்ணிட்டாங்க. மாயாக்கு ஃபேவரா இந்த இடத்துல எடிட் பண்ணிட்டாங்க, அதான் உண்மை. ஆனா விக்ரமோட அம்மா சொன்னதை போட்டு இருந்தாங்க, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா உன் பின்னாடி பேசுறவங்களை மட்டும் நம்பாத, எஸ்பெஷலி மாயா பூர்ணிமா விஷ்ணு இவங்க 3 பேர்த்த நம்பவே நம்பாத அப்படிங்கிற மாதிரி போற போக்குல ஒரு அட்வைஸ் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம டாஸ்க் எல்லாம் நல்லா விளையாடுற, இன்னும் கூட நீ ஓப்பனா பேசு, அப்படி பண்ண அப்படின்னா நீ டைட்டில் வின் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் திரும்பவும் ஒரு பாட்டை போட்டு நம்ம விஜயவர்மாவுடைய அம்மா உள்ள அமிச்சாங்க. உண்மையிலேயே அவங்களும் செம ஃபன்னு, எல்லார்கிட்டயும் நல்லா வெல்கம் பண்ணி எல்லாரு கூடயும் ரொம்ப நல்லா தான் பழகிட்டு இருந்தாங்க. பெருசா எந்த சம்பவமும் இவங்க பண்ணல, ஆனா அவங்க பழகின விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் திரும்பவும் பூர்ணிமாவுடைய அம்மா பூர்ணிமா மாயாவை கூப்பிட்டு வச்சு, கேம் விளையாடுங்கம்மா, ஆனா அந்த கேமுக்காக ஒரு லெவலுக்கு கீழே இறங்கி போயிடாதீங்க, அதை பார்த்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்க வார்த்தைகள்லயும் ரொம்ப கவனம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்குமே பொதுவா சொல்லியிருப்பாங்க. உடனே மாயா வந்து நான் கியூட்டா சொல்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி, பூர்ணிமா தான் அதெல்லாம் பண்ணா அப்படின்னு
அப்படின்னு சொல்ல, பூர்ணிமாவும் மாயா தான் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா நடுவுல வந்து நின்னு நீங்க 2 பேருமே பண்ணீங்க அப்படின்னு நான் சொல்றேன். மூடிட்டு இதுக்கு மேலயாவது ஒழுங்கா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சு விட்டாங்க. ஆனா பூர்ணிமாக்கு அவங்க சொன்ன அட்வைஸ் எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உள்ள வந்த எல்லாரையும் பிக் பாஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரும் வந்துட்டீங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி வீட்ல வந்தவங்களுக்கு நீங்க ஏதாவது கிஃப்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வீட்ல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்ல, அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்த பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி இந்த வீட்ல உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாரு, அவங்களுக்கு ஒரு டிராஃபி கொடுக்கணும், எல்லாரும் கூடி பேசி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இவங்க முதல்ல பயந்துருப்பாங்க. பொதுவா விஜித்ரா கொடுத்துடலாம், அவங்க நல்லா தானே பாத்துக்கிறாங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லி விஜித்ராக்கு ஒரு டிராஃபியை கொடுத்திருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்தவங்க எல்லாருமே விஜித்ரா கூட ரொம்ப அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, எஸ்பெஷலி அந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய லேடிஸ். சோ இதுக்கப்புறம் எல்லாமே முடிய பிக் பாஸ் உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு, வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அனுப்பிவிட எல்லாருமே இந்த இடத்துல போயிட்டாங்க. அர்ச்சனா அதுக்கப்புறம் அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கன்சோல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளில போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து குரூப்பா ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆக்சுவலா நான் வேற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேன். 4th சீசன்ல சிவானியோட அம்மா பேசினாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த சம்பவமும் இது வரைக்கும் நடக்கல. அவங்க அன்னைக்கு வச்சு கீழே கிழிச்சதுல பாலாஜிலாம் அன்னைக்கே ஆஃப் ஆயிட்டாப்ல. அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை அன்னைக்கு பண்ணி விட்டு போனாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் நடக்கல. மேபி நாளைக்கு நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம். மேபி அந்த மாதிரி சம்பவம் நிக்சன் சொல்றதை வச்சு பார்த்தா அவங்க அப்பா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதுவும் கடைசியில புஸ்வான மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இவங்க ஃபேமிலில இருந்து வேற வேற மெம்பர்ஸ் எல்லாம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. பூர்ணிமாவோட அண்ணன் எல்லாம் வந்தா என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இன்னைக்கு எபிசோட்ல நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். லைவ்ல நடந்த சில முக்கியமான விஷயங்களை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. சோ இது வரைக்கும் இந்த வீடியோ பாத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படியே போற போக்குல ஒரு லைக் போட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ அதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்ட் தென் பை. தேங்க் யூ கைஸ்.